அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரக தமிழ் எண்கணித ஜோதிடம் சொல்லப்பட்டு வருது. இந்த எண்கணித பிரகாரம் தான் இந்த எண்கணித பிரகாரம் வார்த்தை அடிப்படை சொற்க அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். துக்க நாள். துக்க நாளுக்கு ஐந்து எழுத்து. அதுக்குரிய எண்கணிதம் 9, 7, 1, 6, 4 இதையெல்லாம் கூட்டினாக்கா 27. அதோடைய விதியனுங்கிறது 9. துக்க நாள் விதியனு 9. ஏன்னா நல்ல ஸ்தானத்துலேயும் ஒரு கெட்டது இருக்கும் அப்படிங்கிறது பொது பலன். நாள் 10ன்னு சொல்கிறோம். நாள் 10. நாளுக்கு நாவுக்கு 6, இல்லுக்கு 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 10. அது விதிங்கிறது 1. ஏன்னா மாதம் 30 நாள், முன்பத்து, நடுப்பத்து, கடப்பத்துன்னு சொல்கிறோம். அந்த 10 தான் குறிக்கிறது நாள் 10. அப்போ நாள் 10ங்கிறது 10, 10, 3, 10, 30. இதான் ஒரு மாதம். நாளுக்கு 6, இல்லு 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 10. அது விதிங்கிறது 1. அப்போ மாதம் 30 நாள். அதான் 3, 10, 30. நாள் என்பது 10. அது விதி என்கிறது 1. முத 10, நடுப்பத்து, கடப்பத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அப்போ 30 நாள் வருகிறது மாதத்துக்கு. தீர்த்தம் 5 எழுத்து. 6, 9, 4, 7, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அது விதிங்கிறது 6. தீர்த்தத்துக்கெல்லாம் 6வது விதி என்னதான் தீர்த்தம். மூங்கிலுக்கு 4 எழுத்து. 1, 8, 2, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 12. அது விதிங்கிறது 3. பாருங்கள், மூங்கில் வளையக்கூடிய தன்மை, அதுதான் 3 என்ற எண் வளைந்து காணப்படுகிறது. 3 என்கிறது வளைந்து. அப்போ மூங்கில் எப்படி வளையுதோ அதுபோல அந்த நம்பர் 3ம் வளைகிறது. அதுதான் விதியின் 3. அது 3வது ஸ்தானத்தில் குந்திருக்கு. அப்போ 3வது நம்பர் எந்த நிலையை வைத்தாலும் எப்படி ஆனாலும் வளைக்கலாம். 3வது நம்பரை இப்படியும் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். எப்படி ஆனால் அந்த 3வது நம்பர் 3ங்கிற அடையாளத்துக்கு வளைக்கலாம். அதான் விதியின் 3. பால் பாருங்க, பாலில் இருந்து தான் எல்லாமே உருவாகுது. பால் இருந்து தான் எல்லாமே உருவாகுது. பால் 2 எழுத்து. 7, 1, 8 அது விதிங்கிறது 8. பால் 8. விதிங்க 8. தயிர் 3 எழுத்து. 1, 1, 7, 3, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அது விதிங்கிறது 1. தயிர் 1. மோர் 6. மோருக்கு 2 எழுத்து. 6, 9 அது கூட்டினாக்கா 15. அது விதிங்கிறது 6. வெண்ணெய் 2. வெண்ணெய் விதியின் 2. 8, 3, 1, 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 20. அது விதிங்கிறது 2. வெண்ணெய். அப்போது பாலிலிருந்து வருது தயிர். தயிரோட விதியின் 1. மோர்லேருந்து வருது தான் வெண்ணெய். இப்போ மோர் 6வது எண்கணத்தை வருது. வெண்ணெய் அடுத்து விதியின் 2. அப்போது தயிர் 1, வெண்ணெய் 2, மோர் 6. வெண்ணெய்க்கு பிறகு மோர் வருது. அதான் தயிர் 1, வெண்ணெய் 2, மோர் 6. அதனால் இந்த வார்த்தை அடிப்படையில் எண்கணிதம் சொல்லப்பட்டு வருகிறது. இது தமிழுக்கு 247 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு தனித்தனி எண்கணிதத்தில் அமைக்கப்பட்டு சொல்லப்பட்டு வருகின்றேன். அப்போ இன்று அதாவது பயிர், செடி, மரம், புல், பூண்டு இதெல்லாம் பூமி தாய் பிள்ளைகள். பயிர், செடி, மரம், புல், பூண்டு இதெல்லாம் பூமி தேவியோட பிள்ளைகள் தான். அந்த பூமி தேவி பிள்ளைகள் விளையலைனாக்கா எதுவுமே கிடையாது உலகத்தில்.
எந்த இரும்பு கூட சாப்பிடாது, கிடந்து பட்டி கிடந்து செத்து போகும். மனுஷனும் அப்படித்தான், மிருகங்களும் அப்படித்தான். அதனால் பூமி தேவி ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு கணக்குக்கு ஸ்ரீதேவியை பெண் உருவமாக வைத்து நாம் ஸ்ரீ பூதேவி வைத்து நான் வணங்குகிறோம். அதுக்கும் அந்த பூமி தான் சாட்சியாக இருக்கும் பூதேவிக்கும். ஆனால் பூதேவியுடைய பிள்ளைகள் பயிர், மரம், செடி, புல், பூண்டுகள். இதுதான் பூமி தாயுடைய பிள்ளைகள். பூமி தாய்க்கு எத்தனை பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா? பயிர், மரம், செடி, புல், பூண்டுகள். இதையெல்லாம் பூமி தேவியுடைய பிள்ளைகள். நாம் எந்த பிள்ளைகள்? நம்மளாம் பூலோகத்தின் பிள்ளைகள். நம்ம பூமி தாய் பிள்ளைகள் இல்லை. நம்ம பூலோகத்துடைய புத்திரர்கள். அப்போ இந்த வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் ஸ்ரீதேவி பூதேவியுடைய பிள்ளைகள் முளைத்து பூ பூத்து அது நவதானியங்களை கொடுத்த பின்னர் தான் நாம் உணவுக்கு நாம் தயாராகின்றோம். அப்போ பூமி தாய் இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா மழை பெஞ்ச உடனே நம்ம உழவு ஓட்டுறோம், உழவு ஓட்டின உடனே விதைக்கிறோம், நடுகிறோம், விதைச்ச உடனே களை பறிக்கிறோம், களை பறித்த உடனே பயிர்களெல்லாம் பூ பூக்குது. கீழே விளையுது, மேலே விளையுது பூ பூக்குது. அப்போ கீழே விளையிறதுக்கும் மேலே தான் பூ பூக்குது. கிழங்கு வகைகள் இருக்குங்க, கிழங்கு வகைகள் கீழே அது காய்ச்சாலும் அதில் பூக்கள் மேலே தான். அப்போ மர செடிகள் எல்லாமே மேலே பூ பூத்து மேலே காய்ச்சி நமக்கு உணவு வகைகள் தருது. அப்போ பூமி தாய் பிள்ளைகள் பயிர், மரம், செடி, புல், பூண்டுகள். இதில் பூமி தாயுடைய மிகப்பெரிய பிள்ளைகள்லாம் ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், புளியா மரம். இதெல்லாம் பூமி தாயுடைய பெரிய பிள்ளைகள். சிறிய பிள்ளைகளால் தான் நம்ம உணவு வகை தானியங்கள். ஆகவே இந்த தமிழ் இளைஞர் ஜோதிடம் மூலமாக இதையெல்லாம் நான் கணித்து ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆனால் இதை வார்த்தை அடிப்படையில் எல்லாத்துக்கும் சொல்லியும் மூங்கில் 3ஆம் நம்பர் எப்படி வளைகிறதோ அதுபோல் மூங்கில் என்ற எழுத்துக்கும் விதியின் 3 தான் காட்டுகிறது. ஆனால் தயிரும் கடைஞ்சி பிறகு தான் வெண்ணெய் வருது. அப்போ தயிர் 1, வெண்ணெய் 2, விதியின் 2. எல்லாமே நம்ம தமிழ் எழுத்து மூலமாக எண்ணும் எழுத்தும் தான் ஜோதிட பலன்களை சொல்லப்பட்டு வருகிறது. எண்கள், எழுத்துக்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள், இந்த 5 தான் ஜோதிடத்துக்கு முதற் பலனாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த எண்கணித ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது. எண்ணும் எழுத்தும் ராசி நட்சத்திரம் இதுகளை வைத்து கிரகம், இந்த 5களை வைத்து தான் நம்ம ஜோதிடத்தில் முதலாக நாம் அதுகளை சொல்லி தான் ஜாதக பலனே சொல்கிறோம். இது எல்லாமே நான் முன்கூட்டி ஒவ்வொரு பதிவில் ஒவ்வொரு வீடியோக்களை நான் சொல்லியிருக்கின்றேன். இன்று அது சொல்லப்பட்டு வருது. பூமி தாய்க்கிறது. பூமி தாய் தான் அம்மானு இந்த பயிர் செடியெல்லாம் கூப்பிடும்போது பூமி தேவி தான் மகனேன்னு சொல்லும். மகனேன்னு என்னப்பா அப்படின்னு கேட்கும். நம்ம பூமி தாய் பிள்ளைகள் இல்லை. பூமி தாயின்னு வச்சு ஒரு சிலை வச்சு நம்ம கூப்பிட்டுருக்கோம் உலகத்தில். அது உண்மையிலே அது யாருக்காகன்னா பயிர், செடி, மரம், கொடி இவைகளுக்குத்தான். அது அம்மானு ஒரு வார்த்தை மரம் செடிகள் கூப்பிட்டால் அது பூமி தேவி தான். அது ஓடி வந்து என்னான்னு கேட்கும். ஆகவே நான் அரியல மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிட தமிழ் எண்கிற வள்ளுவர். ஒவ்வொரு 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிறது கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து நான் சொல்லி வருகின்றேன். பாலுடைய விதி என்கிறது 8 தான். பாலிலிருந்து முதல் தயிராகுது. தயிருக்கு விதியின் 1 தான். தயிரில் மற்ற கடைஞ்சாக்கா 2வது வெண்ணெய் தான் வரும். அப்புறம் தான் மோர் வரும். அது 6வது விதியனில் போய் நிற்கிது மோர். அதனால் இந்த எண்கணித ஜோதிடம் அறிமுகத்துக்காக வேண்டி நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதுதான் எண்கணித ஜோதிடம்.
வார்த்தை அடிப்படையில். நன்றி, வணக்கம்.